உருவாக்குகிறவர் என்கிறதான தலைப்பில் ஆமென் கடந்த மாதம் ஒரே ஒரு காரியத்தை குறித்து மாத்திரம் நம்ம பார்த்தோம். அந்த காரியத்தின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாய் கடந்த நாளிலே பார்த்ததான ஒரு காரியம் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 64 8 வசனம். இப்பொழுது கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் யார் நம்மை உருவாக்குகிறது? தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்மை உருவாக்குகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உருவாக்குகிறதை குறித்து தான் அவன் கடந்த நாட்களில் நாம் சிந்தித்து பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தர் நம்மை உருவாக்கும் போது 3 விதமான காரியங்களில் நம்மை உருவாக்குகிறார் என்று சொல்லி கடந்த நாளிலே நான் சொல்லி முதலாவது காரியமாய் என்ன காரியம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? எப்படி மாற்றுகிறார்? ஆமாம், நம்மை உருவாக்கும் போது மகனாக, ஆமென், பிள்ளையாக என்ன செய்கிறாராம் நம்மை உருவாக்குகிறார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் நாம் சிந்தித்து பார்த்தோம். ஆமாம், ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ரோமர் 5 அதிகாரத்தில் அதனுடைய 8 வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்ததான தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்மை அவர் எப்படி உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனத்தில் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் விசுவாசத்தை துவங்கினவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை துவக்கின தேவனாக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவனமாய் சொல்லுகிறது. யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளையாக அல்லது மகனாக மகளாக முதலாவது நம்மை உருவாக்குகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே உலகத்தின் பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு ஆமென் உலகத்தால் உண்டாக்கப்பட்டது போல என்ன செய்வார்கள் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தரால் ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு மகள் உருவாக்கப்படுகிறதை அறிந்தவர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருக்குள்ளாகவே காணப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நாம் அன்றைக்கு சிந்தித்து பார்க்கும்போது அப்படியே நாம் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லியிருக்கிறபடியாய் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு 18 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தாழ்மையாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது தாழ்மையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் மத்தேயு 21:15 சொல்லப்படுகிறது, நாம் தேவனை துதிக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? தேவனை துதிக்க வேண்டும். நான்காவது எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 35 வசனத்தின்படி நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். ஆமென். நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். இதுதான் பிள்ளைகளாய் மாறுவதற்கான ஒரு அடையாளம். என் தேவன் பிள்ளைகளாய், மகனாய், மகளாய் மாற்றுகிறார். அப்படி மாற்றப்படும் போது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இங்கே நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது நம்ம எப்படி உருவாக்குகிறார்? எப்படி? பிள்ளையாக, மகனாக, மகளாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இரண்டாவது காரியம் அவர் நம்மை எப்படி மாற்றுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கலாம். கலாத்தியர் 4 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தோம்,
அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்படுத்தியிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இரண்டாவதாக, இந்த உருவாக்கப்படுதலிலே என் தேவன் முதலாவதாய் மகனாக அல்லது பிள்ளையாக உருவாக்குகிறார். இரண்டாவதாக புத்திரனாக என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். எதை? எப்படி? சத்தமாக சொல்லுங்க. புத்திரனாக. கிட்டத்தட்ட கையை மூழ்கி சொல்லுங்க. முதலாவது என்னது? அது சரி. முதலாவது மகனாக பிள்ளையாக, இரண்டாவது புத்திரனாக. சரிதானா? ரைட். இப்ப இந்த பிள்ளைகள் என்பவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அவங்களுக்கு எந்த அதிகாரமும் என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் புத்திரனாக இருப்பவர்களுக்கு அல்லது கொஞ்சம் வயது கூடின போது என்ன ஆகிறது? நமக்கு ஒரு அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. தாய் தகப்பனுக்கு, ஆசிரியர்களுக்கு, பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாய் என்ன செய்வாங்க? இந்த பிள்ளைகள் காணப்படுவாங்க இல்லையா? அதிகாரம் இல்லை, ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் கீழ்ப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆனால் பெரியவர்களான பிற்பாடு அப்படி என்ன செய்யாது? நம்மளே சொல்லுவோம்ல, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அப்போ பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளால் எவ்வளவு அடிக்க முடியுமோ அல்லது எவ்வளவு அவர்களை திருத்த முடியுமோ, எவ்வளவு வழி நடத்த முடியும், அவ்வளோ எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு வயதிற்கு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்மவே பிள்ளைங்களை என்ன செய்ய முடியாது? திரும்ப என்ன செஞ்சுருவாங்க? ஆமாம், நம்ம பிள்ளைகளில் நான் பொதுவாக சொல்கிறேன். சரிதானா? ரைட். அப்போ இந்த முடிவு நாம் எப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, புத்திரனாய் மாறுகிறவர்களாக இருக்கும்போது என்ன செய்யப்படுகிறோம்? நாம் மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிற மாட்டோம், ஆனால் அதிகாரம் உடையவர்களாக என்ன செய்வோம்? மாறுகிறவர்களாய் இருப்போம். நாம் என்ன செய்வோம்? இந்த புத்திரலாய் இருப்பவர்கள் முடிவெடுப்பவர்களாய் காணப்படுவார்கள். அவர்களே காரியத்தை என்ன செய்வார்கள்? நிறைவேற்றிக் கொள்வார்கள். அப்போ சிறு பிள்ளைகளுக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் புத்திரர்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் இருக்கிறது. இங்கே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் அழகாய் சொல்கிறது. எவர்கள் வாசிக்கலாம் அந்த வசனத்தை? ஆயல் இனி நீ அடிமையிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். பாருங்க, என் தேவன் புத்திரனாய் என்ன செய்றாரு? மாற்றுகிறார். புத்திரனாய் நம்ம என்ன செய்தாராம்? அவர் உருவாக்குகிற தேவனாய் அவர் என்ன செய்கிறாராம்? காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? சரி, தொடர்ந்து இந்த முதல் வசனத்திலிருந்து மறுபடியும் இந்த 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இதை நாம் இன்னும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புத்திரராய் என் தேவன் உருவாக்குகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் பிள்ளை என்கிற நிலையிலேயே என்ன செய்வாங்க? இருக்கிறார்கள். ஆனால் புத்திரராய் மாறும்போது
நாம் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணை நிச்சயம் தேவை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மறுபடி வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப யார் தேவனுடைய புத்திரர்கள்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றால் தேவ ஆவி உள்ள இருக்கணும். யாரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கூட இருந்தால் மட்டுமே இந்த புத்திரர் என்கிறதான நிலைக்கு நம்மால் என்ன செய்ய முடிகிறது? வர முடிகிறது. இன்றைக்கு பல நேரங்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஐயோ ரொம்ப மைண்டுக்கு என்ன செய்வதே இல்லை, கொண்டு போவதே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் தொழுது கொள்ளுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்கிறேன், அவன் ஆராதிக்கிறேன், அதோட என் வேலை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுவும் தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு புத்திரனுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு நிச்சயமாய் தேவைப்படுகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடானது அவர்களை நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம இன்றைக்கு தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோமா அல்லது உலகத்தின் ஆவியினால் நடத்தப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய சுயத்தின் மூலமாய் நாம் என்ன செய்ய விடுகிறோம், பல காரியங்களை நடப்பிக்கிறோம். சுயத்தின் மூலமாய் நாம் வார்த்தையை பேசி விடுகிறோம், சுயத்தின் மூலமாய் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது, அதிலே நாம் நடவும் போது கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதுதான் சங்கீதம் 32:8 அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவருடைய காரியம் என்ன அப்படின்னா உங்களையும் என்னையும் நடத்துவது. ஆமென். ஆனால் நடத்துகிறவரை அநேக நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. நடத்துகிறவரை நாம் என்ன செய்வதில்லை, உதாசீனமாய் படுத்தி விடுகிறோம். அவர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அவரே நம்முடைய வாழ்க்கையில ஊற்று தண்ணீராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தும் போதுதான் ஆசீர்வாதம் அதுவும் ஊற்றாய் கடந்து வருகிறது. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அவர் எனக்குள்ள வந்தாதான் நாம் புத்திரராய் மாற முடியும். அவர் உருவாக்குகிற ஒரு புத்திரனாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் இந்த தேவ ஆவியானவருடைய ஆளுகை, இந்த தேவ ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். முதலாவதாய் அவர் எப்படியாய் நம்மை உருவாக்குகிறாராம்? மகனாக, பிள்ளையாக. ரைட். இரண்டாவதாய் அவர் நம்மை எப்படி உருவாக்குகிறார்? புத்திரராக என்ன செய்கிறாராம்? உருவாக்குகிறார். அப்படி என்றால் இந்த புத்திரராகுகிற காரியத்திலே தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் என்ன செய்யப்படுகிறார்கள், கருதப்படுகிறார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது இந்த புத்திரராய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 4 காரியங்களை நாம் பார்க்கலாம்.
வாசிக்கலாம். முதலாவதாய் எபேசியர் 1 அதிகாரம் 6 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 6 வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இங்கே வாசிக்கும் போது 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, ஆமென், தேவனுடைய சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி தான் நாமும் வாழ வேண்டும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். அதை தான் இங்கே அழகாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு அந்த சுவிகார புத்திரம் அப்படின்னா என்ன? அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதுதான் புத்திரருக்குரிய காரியம். அப்படி என்றால் முதலாவது தேவனுடைய சித்தம். இரண்டாவது கலாத்தியர் 3 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் விவரணமாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:26 வசனத்திலே, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இரண்டாவது, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் நாம் மாறுகிறோம். முதலாவது தேவனுடைய சித்தத்தின் செய்யும்போது நாம் புத்திரராய் மாறுகிறோம். இரண்டாவது, அவரை பற்றும் விசுவாசம். இன்றைக்கு அநேக நேரத்தில் இந்த விசுவாசத்தை குறித்தெல்லாம் நாம் தியானிக்கிறோம். கடந்த நாட்களிலே கூட அனாயிண்டிங் அண்ட் ஹீலிங் சர்வீஸில் கூட ஆண்டவர் ஒரு திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் பார்த்த காரியம் விசுவாசம். அநேக அற்புதங்களுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது விசுவாசம். இன்றைக்கு பல நேரங்களிலே தேவன் மீதுள்ள விசுவாசம் எப்படியா இருக்கிறது? அது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன் என்று நாம் கேட்கும்போது சூழ்நிலை என்று சொல்லி நாம் காரணத்தை எடுத்து வைக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே காணப்பட்ட அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை பாராதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே தம்முடைய விசுவாசத்தை வைத்தார்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். சூழ்நிலையை பார்த்து அல்ல. சூழ்நிலைகள் அசாதாரணமான நிலையிலே காணப்பட்டாலும் கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக என்ன செய்தார்கள்? தேவ மனிதர்கள் காணப்பட்டார்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த புத்திரராய் மாறக்கூடிய ஆசீர்வாதம் அது முதலாவது தேவ சித்தத்தை செய்வதன் மூலமாகவும், இரண்டாவதாய் விசுவாசத்தினால் என்ன செய்கிறது? உண்டாகிறது. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? நான் போகிற பாதைகளிலே நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதையெல்லாம் நடந்தேற வேண்டும். அதுதான் விசுவாசம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படாத ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது என் தேவனால் முடியும் என்று சொல்லி நினைக்கிற காரியம்தான் விசுவாசம். இன்றைக்கு நடைபெறுகிற காரியத்தை வைத்து நான் தேவனை விசுவாசித்தேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் நடைபெறதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையிலே நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் என்ன செய்தார்? நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தும் அவர் தேவனை விசுவாசித்தார். வேதம் சொல்லுகிறது அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் புத்திரராய் மாற வேண்டும் என்றால் இங்கே வேதவசனம் சொல்கிறது அவரை பற்றும் விசுவாசத்தினாலே. மூன்றாவது, புத்திரராக மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் எபிரெயர் 12 அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரெயர் 12 அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ?
தொடர்ந்து வாசிக்கலாம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். மூன்றாவது, புத்திரராய் மாற வேண்டும் என்றால் சிச்சையை சகிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேதம் தெளிவாய் 7வது வசனம் சொல்கிறது, நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை என்ன செய்வாரா? புத்திரராக எண்ணுவார். இன்னைக்கு சிச்சை, அதை சகிக்கிற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் நாம் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வலியே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? வலியே இருக்கக்கூடாது, சோதனையே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாது. நான் எங்கே இருக்கணும்? அப்படியே டாப்பில் மிதந்துட்டு இருக்கணும் அப்படிங்க. ஆனால் இன்னொரு வசனம், அந்த வசனத்தில் பின்னாடி சொல்லுது பாருங்க, தகப்பன் சிச்சையாத, உங்களுக்கு சிச்சை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி இருப்பீங்களான்னு சொல்லி அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறார். சாபத்துக்குள்ளாய் போய் விடுவோம். ஆமே, நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் என்ன செய்வீங்க? நல்லது எல்லாமே என்ன செய்வோம்? சொல்லிக் கொடுப்போம். ஒரு காலகட்டத்தில் உங்கள் பேச்சு அவங்க கேட்காம வேறு காரியத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, எப்படியாவது அதை செய்ய வைப்பதற்கான முயற்சிகளை தான் நாம் என்ன செய்வோம்? அதற்கு என்ன செய்வோம்? தகப்பனாராக இருந்தால் அடிப்பாங்க, இப்போ அம்மாமாரும் அடிப்பாங்க இல்லையா? ஆமாம். அப்போ இது அவர்களுக்கு ஒரு சிச்சை. ஏன்? அவர்கள் நல்வழியில் கடந்து செல்ல வேண்டும். இது பெற்றோர்கள் நாம் எடுக்கிற போது நம்மை உருவாக்கினவர் செய்யக்கூடாதா? அல்லேலூயா. அவர் யாருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம்? அவர் யாரு? உருவாக்குகிறவர் இல்லை. அப்போ நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்படுகிற சிக்ஷையை சகிப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு அடி கொடுக்குறீங்க? இன்னைக்கு ஏன் எனக்கு ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறீங்க? வேதம் இன்னும் தெளிவாய் அநேக காரியங்களை சொல்லுங்க. உங்களுக்கு எதை சகிக்க முடியுமோ அதை தான் ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு மிஞ்சினதெல்லாம் அவர் கொடுக்க போறதில்லை. ஆனால் கொடுக்கப்படுகிற சிக்ஷை நிமித்தமாய் நீங்கள் எங்கே தவறான வழிகளில் நிற்கிறீர்களோ அங்கே இருந்து சரியான வழியிலே நடத்தி செல்வதற்காக தான். அதை தான் முதலே சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார்னு. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சிக்ஷை என்று வந்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறது. சிக்ஷை என்று ஒன்று வந்தாலே நாம செய்கிற ஒரே ஒரு காரியம், என்ன ஆண்டவர் இவர் எனக்கு போய் இப்படி செய்கிறாரு, அடுத்த வீட்டில் உள்ளவர் நல்லா இருக்கா, நான் மட்டும் தான் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படி. ஆமென். சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கும் போது அடித்து நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறோமோ அதே போல நம்மை படைத்த, நம்மை உருவாக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அப்படியே நம்மை நடத்துகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ புத்திரராய் நாம் மாற வேண்டும் என்றால் சிச்சையை சகிக்கணும். 4வது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ரைட். இப்ப 4வது, புத்திரராய் மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? கிட்டத்தில் கை கொடுக்க பாருங்க. என்ன சொல்லணும்? ஆமாம். இதை எங்கே எப்போது ஒரு இடத்துல கேட்போம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவோம்? அதெல்லாம் விளையாட்டுக்கு ஆகவே ஆகாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஆமென் பேசாமல் போய்விட்டு இல்லையா, இப்படிலாம் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இன்றைக்கு உருவாக்குகிற தேவன்
நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த 4 காரியங்களும். இன்றைக்கி பல நேரங்களில் இந்த சமாதானம் இல்லை என்றால் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்றால், எங்கேயாவது ஒரு இடத்துல அது வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற இடங்களிலாலும் சரி, வசிக்கிற இடங்களாலும், எங்கே இடந்தாலும் சரி தான், கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல சமாதானம் இல்லை என்றால், அல்லது ஒரு சண்டையோ வாக்குவாதம் இருந்ததுன்னா, நம்மளால் தொடர்ந்து அந்த வேலைகளிலே ஒரு சந்தோஷத்தோடு அல்லது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோட வேலை என்ன செய்ய முடியாது. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? ஆமென். எந்த இடத்துலனாலும் சரிதான். ஏன் அப்படின்னா, நம்முடைய நோக்கமும் சரி, நம்முடைய நினைவும் சரி எங்கே போயிட்டு அப்படின்னா, அவர்கள் நல்லதே செஞ்சாலும் என்னமா மாறிடுது? தவறாய் மாறிடும். அவர்கள் நல்லதாக செய்வாங்க, ஆனால் இந்த சமாதானம் இல்லை அப்படிங்கும்போது நம்முடைய நினைவுக்கு வருவதா, இவன் அவ தானே, இவன் அவன் தானே, ஆமென், இவங்க இதுக்கு தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன செய்வோம்? ஆமாம், அவங்க பாவம் சும்மா ஒரு நல்லது பண்ணணும், ஒரு குட்டியாக ஒரு புள்ளி தான் வச்சுருப்பாங்க, அதை சுற்றி 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 அநேக கோலத்தை நம்மளாம் என்ன செஞ்சுக்கிடுவோம். அதுக்கு தான் ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப அவசியம். நம்முடைய மைண்டுக்கும் சரி, நம்முடைய இருதயத்துக்கும் சரி, இன்றைக்கு சண்டை போட்டுட்டு தேவனை நம்ம ஆராதித்து பாருங்கள், ஒன்றுமே நடக்காது. என்ன செய்யாது? ஒன்றுமே இருக்காது. தேவ பிரசன்னமாக இருக்காது, தேவ வழிநடத்துதலாக இருக்காது. நம்முடைய நினைவுகள் எல்லாம் அந்த சண்டையில் தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் தேவனுடைய புத்திரராய் மாறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்பவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, விசுவாசத்தினாலே புத்திரராய் நாம் மாறுகிறோம். சிச்சையை சகிப்பதினால் புத்திரராய் மாறுகிறோம். 4வது, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? புத்திரராய் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். 2வது காரியம், புத்திரராய் நாம் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்துக்கிறோம். 3வது காரியம், முதலாவது உருவாக்குகிற தேவன் எப்படி உருவாக்குகிறார்? மகனாக, பிள்ளையாக. 2வது புத்திரனாக. 3வது கன்னிகையாக, மணவாட்டியாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மாற்ற விரும்புகிறது மணவாட்டியாக. இந்த மணவாட்டி அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? மணவாட்டி என்பவள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? எப்பொழுதும் ஆயத்தம். அதுக்கு முன்பதாய் சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். கரைபடாதவளாக, சொல்லுங்க, கரைபடாதவளாக. 2வது பரிசுத்தவான்களாக. பரிசுத்தவான்களாக. 3வது மணவாளனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த மணவாட்டி என்பதற்கான ஒரு அர்த்தம். ஆமென். மணவாட்டி என்றால் கரைபடாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆமென், மணவாளனை எதிர்கொள்ளுகிற, ஆயத்தப்படுகிற ஒரு காரியம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது போதும். அப்ப இங்க அழகான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. 3வது காரியம், நாம் யாருடையவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடையவர்கள். சொல்லுங்க, நான் தேவனுடையவர்.
அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கரைபடாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் என் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? மணவாட்டி மணவாளனுடைய வருகையை என்ன செய்வது? எதிர்நோக்கி இருப்பதைப் போல தேவனையே நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரையடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடும் கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பெண்பும் மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். இங்கே அழகான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திலே 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருக்கிறாங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் என்ன கொண்டு போல? எண்ணெயோ கொண்டு போகவில்லை. ஆனால் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது 5வது வசனத்திலே மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? தூங்கிட்டாங்க. இப்போ மணவாளன் வர்ற சத்தம் கேட்குது. கேட்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ புத்தி உள்ளவர்களை பார்த்து உங்கள் எண்ணெயில் என்ன செய்யுங்க, கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஒரு 5 நபர்கள் ஆயத்தமுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்னொரு 5 நபர்கள் ஆயத்தம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் அழகான ஒரு வார்த்தையை தான் நாம் அப்போ வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நான் அவருடையவராய் இருக்கிறேன். அப்படி என்றால் நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தமுள்ள காரியங்களிலே இங்கே ஒரு 5 நபர்கள் என்ன கொண்டு போகல? எண்ணெயை மட்டும் என்ன செய்யலை? கொண்டு போகவில்லை. தீவெட்டி மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துகிட்டு போயாச்சு. ஆனால் வேதம் அழகாய் அங்கே சொல்லப்படுகிறது, அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் என்ன செஞ்சிச்சு? இன்றைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே அவரோடு கூட செல்ல முடியும். ஆமே. இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டால் எல்லாரும் ஆண்டவர் வந்தால் ஆயத்தமாக இருக்கீங்களா கேட்டால் உடனே கையை தூக்கிடுவோம். ஆனால் கையில் ஒன்றும் இருக்காது. என்ன இருக்காது? அங்கேயாவது ஒன்று இருந்துச்சு, இங்கே 2மே என்ன செய்யாது சில நேரம். ஆனால் ஆயத்தமுடையவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, பின்பு மற்ற கன்னிகைகளும் ஆயத்தமில்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க? வருகிறார்கள்.
ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்கள் உள்ளே போயிட்டாங்க. ஆயத்தம் உள்ளவர்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே திறங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்ன பதில் வாசிக்கலாம். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரே அதுதான், ஒரே வார்த்தை தான், உங்களை அறியேன். அழகா சொல்லிட்டு போயிடுவார். இன்னைக்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறோமா? தேவன் நம்மை உருவாக்குகிறவர். மகனாக பிள்ளையாக உருவாக்கிட்டார். பரிசுத்த ஆவியானவரால் புத்திரராக நாம் மாற்றப்பட்டு விட்டோம். மூன்றாவது, அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோமா? அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அடுத்த வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்க, தூங்கிராதீங்க. எப்படி இருக்கணும்? விழித்திருக்கிறவளா இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே மாம்சீகத்திலே அல்லது உலக காரியங்களை நோக்கி கொண்டு ஆயத்தமில்லாதபடி தூங்கி கொண்டு இருக்கிறோம். விழித்திருந்து மனவாட்டிக்காக காத்திருப்பவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் வேகமாய் முடிக்கிறேன். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 15, 16. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்பதான் அங்க போக முடியும். நம்முடைய ஆயத்தம் பரிசுத்தத்தில் காணப்பட வேண்டும். நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்மை உருவாக்கினவர், நம்மை படைத்தவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தராக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் எதிர்பார்க்கிறதும் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதே. இன்றைக்கு அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் வாசிக்கும் போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் அதற்கு ஏற்றபடி பரிசுத்தராய் இருங்கள். நான் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆயத்தம். அங்கே சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கே உங்களை மற்ற ஜனங்களில் இருந்து என்ன செஞ்சேன்? பிரித்தெடுத்தேன். நான் பிரித்தெடுத்த பிறகு, நான் பிரித்தெடுக்கிறதுக்கு முன்பதாய் எப்படி இருந்தானோ அப்படிதான் நான் இப்பொழுதும் இருப்பேன் என்று சொன்னால் நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது வீணா இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், நான் அறியேன், நான் உங்களை அறியேன். இன்றைக்கு தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நம்மை மனவாட்டியாய் அவர் உருவாக்கி இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதர்களாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் அதே பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பவர்களாய் அவர் வருகை நிமித்தம், அவர் வருகை வரையிலும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அதற்கு ஆயத்தமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கதவு நமக்காய் திறக்கப்படும். அந்த கல்யாண வீட்டில் நாமும் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். மற்ற 5 நபர்களை போல அல்ல. ஆனால் இன்றைக்கு நாம் புத்தி இல்லை ஒரு கன்னிகைகளாக, அல்லது புத்தியுள்ள 5 நபர்களாக, அல்லது புத்தி இல்லாத 5 நபர்களாக, இந்த 2 நபர்களிலே யாரை போல் நாம் காணப்படுகிறோம்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய
பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். தேவ சமூகத்தில் எவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ மனவாட்டியாய் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். 617வது பாடல், 617வது பாடல். ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒன்றே ஒன்று சொல்ல, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என்னை உருவாக்கினீங்க, என்னை உருவாக்கினவர் நீங்கள் தான், இப்போ வரைக்கும் என்னை வாழ வைக்கிறவரும் நீங்கள் தான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடல் நடிகை பாடலாமா? என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் சொல்லுமா? என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என் பரலோக ராஜாவுக்கு முன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவா. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு இன்னும் சத்தமா, என் பரலோக என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான், என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான், என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசு. நல்ல சத்தமா சொல்லுங்க. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவா. என்னை பரலோக ராஜாவுக்கு நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக
கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அவரே நம்மை உருவாக்கினவர், அவரே நம்மை படைத்தவர், அவரே நம்மை நடத்துகிறவர். அவர் என்ன செய்கிறார்? 3 விதமான காரியங்களிலே நம்மை உருவாக்குகிறார். முதலாவது மகனாக பிள்ளையாக நம்ம என்ன செய்கிறாரு? அவர் உருவாக்குகிறார். 2வது புத்திரனாக உருவாக்குகிறார். 3வது மணவாட்டியாக கன்னிகையாக அவர் நம்ம என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். மறுபடியும் சொல்லலாமா? முதலாவது, 2வது, 3வது. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் இருந்த நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உருவாக்கினவராயிருக்கிறீர். நீர் எங்களை படைத்த தெய்வமாயிருக்கிறீர். எங்களை உம்முடைய மகனாக, உம்முடைய பிள்ளையாய் மாற்றுகிறீர். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மனம் திரும்புகிறவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக, உம்மை துதிக்கிறவர்களாக, எங்களுடைய குணங்கள் மாறத்தக்கதாய் நாங்கள் காணப்படும் போது மகன் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீர். 2வதாய் புத்திரராக எங்களை உருவாக்குகிறீர். பரிசுத்த ஆவியானுடைய பலன் எங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யும் போது, உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் காணப்படும் போது, சிட்சையை சகிப்பவர்களாய் காணப்படும் போது, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் காணப்படும் போது, புத்திரர் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீர். 3வது எங்களை மணவாட்டியாக கன்னிகையாக எங்களை உருவாக்குகிறீர். பரிசுத்தம் உள்ளவர்களாய், எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாக, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை தாரும் ஐயா. மணவாட்டிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தார். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் நிரப்புவதாக. மகனாக, பிள்ளையாக, புத்திரராக, கன்னிகையாக, மணவாட்டியாக வருகை நிமித்தம் நான் ஒரு வருகையும் வரையிலும் நாங்கள் காணப்பட கிருபை தார். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா.